மாண்புமிகு அமைச்சருக்கு திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் உள்ள என் தொகுதியில் வள்ளியூர் திசைவள ரெண்டுமே நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான பயணியர் விடுதி ரொம்ப பழுதடைஞ்சிருக்கு. ரெண்டையும் தாண்டி சேர்த்தா ரொம்ப நல்லது. மாண்புமிகு உறுப்பினர் சந்திரன் பதில் சொல்லும்போது சேர்த்து இதையும் சொல்லியிருக்கேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்தணியில் அமைந்திருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறையினுடைய ஆய்வு மாளிகை பழுதுபட்டு இருப்பதால் அதனை சீரமைத்து புதுப்பித்து தர மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்பதனை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஆய்வு மாளிகை 58, சுற்றுலா மாளிகை 48, விருந்தினர் மாளிகை 9 என்று தமிழ்நாட்டில் 115 தங்குமிட அரசின் சார்பாக இருக்கிறது. ஆனால் சட்டமன்ற உறுப்பினர் 234 தொகுதி இருக்கிற காரணத்தினால் தன்னுடைய தொகுதியிலே ஒன்றொன்று கட்ட வேண்டும் என்று அவர்கள் கருதுகிறார்கள் அல்லது எண்ணுகிறார்கள். அவருடைய தேவைக்கறிந்தான் கேள்வியும் கேட்கிறார்கள். ஆனால் கட்டி கொடுப்பது என்பது கட்டாயம் செய்யணும். நம்முடைய திருத்தணி அவர் சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் சொன்னதை போல நானே அந்த ஆய்வு மாளிகைக்கு ஒரு முறை நான் போனேன். பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும் அப்படின்னு துறையின் சார்பாக நெடுஞ்சாலைத்துறைக்கு சொல்லியிருக்கிறேன். அது விரிவுபடுத்திருக்க வேண்டிய ஏற்பாடு செய்யப்படும். சட்டமன்ற உறுப்பினர் மட்டுமல்ல, நிதிக்கு ஏற்பது தான் எதையும் செய்ய முடியும். எங்களுடைய மூத்த அமைச்சர் நம்முடைய திருச்சி என்பது ஒரு முக்கியமான ஒரு தலைநகர், மாவட்ட தலைநகர். ஏன்னா திருச்சியில் இறங்கி தான் டெல்டா பகுதியில் இருக்கிற எல்லா பகுதிக்கும் அரசு அதிகாரியும் சரி, அமைச்சர் பெருமக்களும் சரி, சிறப்பு விருந்தினர்கள் அங்கே ஏர்போர்ட்டில் இறங்கி அங்கே தான் எல்லா இடத்துக்கும் போவாங்க. அது முக்கியம் கருதி அவரே ஏற்கனவே சொல்லியிருக்கார் ஒரு அமைச்சர். அதையே நான் முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போனேன். இருங்க, நான் பணம் ஒதுக்கி தரேன்னு சொல்லியிருக்கிறார். இப்படி ஒரு நிலை தான். நம்முடைய பேரவைத் தலைவர் சொன்னார், என் தொகுதியில் 2 நெடுஞ்சாலைத்துறை சம்பந்தம் அப்படின்னு இருக்குன்னு சொன்னார். அதை இருக்கிறத புதுப்பிப்பதற்கு என்ன வழி என்பது, புதுசாக கட்டுறதுன்றது வேற, புதுப்பிக்கிறதுன்றது வேற. அதுக்கு முன்னுரிமை அளித்து புதுப்பிப்பதற்கு வேண்டிய பணிகளை இந்த நிதியாண்டோ அல்லது அடுத்த நிதியாண்டில் வள்ளியூர்லாம் கன்னியாகுமரி ரோட்ல இருக்கு.